வணக்கம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. சதுர்த்தி உத்தரம், சங்கடகர சதுர்த்தி, உத்தர நட்சத்திரம். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வியாழன் வெள்ளி 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 நாளுமே ரொம்ப சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. யோகம் சிறப்பாக இல்லை, கரணம் சிறப்பாக இல்லை. அதனால் கொஞ்சம் வம்பு வழக்கு இருக்குது. குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். மிதுனத்தில் இருந்து ராகுவையும் சனியையும் பார்க்குறார். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், கர்வம் அதிகமாக இருக்குது. திமிரான பேச்சு இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கரெக்டாக தெரியும், மற்றவங்களுக்கு தான் தப்பாக தெரியும். அதுதான் பிரச்சனை. எனவே வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 3, வடக்கு மஞ்சள் வியாழன், 7 தெற்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, உரத்தாழ்வாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, ரமணரே போற்றி. 2 நாளும் சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கூரத்தாழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கூகுளில் போடுங்க, கிடைக்குது. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ரமணர் படித்து பாருங்கள். தங்க கை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார் பாலகுமாரன். சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க, நல்லது. ராமானுஜர் பற்றி பொலிகன்னு ராகவன் புக் எழுதியிருக்கார், அதை படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. வெற்றி வருமா? வராது. ரிஷபராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். வீண் செலவு அதிகம். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கிரகநிலைகள் உங்களை கண்ணை மறைக்கும். தப்பிக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணணும். பொறுமை, நிதானம். குரு பகவான் இன்னும் உதவியாக இருக்கார். மே மாதம் ஆரம்பிக்கிற வரைக்கும் உதவியாக இருப்பார். நாங்கள் மறுக்கலை. ஆனால் சந்திரன் 2 நாளும் ஹெல்ப் பண்ணலை, அதுதான் பிரச்சனை. அனுகூலமான எண் 3, வடக்கு சிவப்பு வியாழன், 4 தெற்கு நீலம் வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, உரத்தாழ்வாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, ரமணரே போற்றி. 2 நாளும் சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கூரத்தாழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கூகுளில் போடுங்க, கிடைக்குது. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ரமணர் படித்து பாருங்கள். தங்க கை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார் பாலகுமாரன். சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க, நல்லது. ராமானுஜர் பற்றி பொலிகன்னு ராகவன் புக் எழுதியிருக்கார், அதை படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. வெற்றி வருமா? வராது. மிதுன ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம் எல்லாம் அதிகமாக இருக்குது. ராசியிலேயே குரு வேறு இருக்கிறார். எனவே பிரார்த்தனை முக்கியம். பேச்சு விஷயத்தில் கவனம். இரக்கமுள்ள மனசுக்காரன் நீங்கள், உங்களை ஈஸியாக ஏமாற்ற பார்க்குறாங்க இன்றைக்கி. ஆமாம். அனுகூலமான எண் 3, வடக்கு மஞ்சள் வியாழன், 2 தெற்கு வெள்ளை வெள்ளி. கடகராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. நீங்கள் உங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். அழுதால் தொழுதால் ஏமாற்றிடலாம் உங்களை. எனவே ஜாகிரதையாக இருக்கணும். இன்றைக்கி பொறுமை, நிதானம். யார் உண்மையாக இருக்கா, யார் நடிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3, வடக்கு வெள்ளை வியாழன், 1 தெற்கு நீலம் வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, உரத்தாழ்வாரே போற்றி,
சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, ரமணரே போற்றி. 2 நாளும் சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கூரத்தாழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கூகுளில் போடுங்க, கிடைக்குது. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ரமணர், படித்து பாருங்க. தங்க கை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார் பாலகுமாரன், சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி படித்து பாருங்க. ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க, நல்லது. ராமானுஜர் பற்றி பொலிகன்னு ராகவன் புக் எழுதியிருக்கார், அதை படித்து பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. வெற்றி வருமா? வராது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. அலட்டல், கர்வம், திமிரு, ஆணவம் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியாது, ஏன்னா கிரக நிலைகள் கண்ணை மறைக்குது. கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா பால் கூட கருப்பு தான். அதனால் பிரார்த்தனை முக்கியம், நிதானம், பொறுமை. குரு பகவான் மே 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார், நாங்கள் மறுக்கலை. ஆனால் சந்திரன் 2 நாளாக ஹெல்ப் பண்ணல, அதுதான் பிரச்சனை. அனுகூலமான எண் 3, கிழக்கு மஞ்சள் வியாழன், 2 தெற்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, கூரத்தாழ்வாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, ரமணரே போற்றி. 2 நாளும் சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கூரத்தாழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கூகுளில் போடுங்க, கிடைக்குது. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ரமணர், படித்து பாருங்க. தங்க கை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார் பாலகுமாரன், சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி படித்து பாருங்க. ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க, நல்லது. ராமானுஜர் பற்றி பொலிகன்னு ராகவன் புக் எழுதியிருக்கார், அதை படித்து பாருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. வெற்றி வருமா? வராது. 2 நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடுங்க. ஓம் சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, சண்டிகேஸ்வரரே போற்றி, கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்த்தே தீருவீங்க, உறுதி. அவ்வளோதான். ஆமாம். ராகவன் எழுதியிருக்கிற பொலிக ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி இந்த 2 நாளும் பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, வியாழக்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறை பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், நல்லா இருக்கு. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கலாம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குது? சிறப்பாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்குது. எது சரி எது தப்புங்கிற ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவாக இல்லை. அதனால் பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை. வியாழக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிவபெருமான் கோயிலில் சண்டிகேஸ்வரருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. கட்டாயம் சிவபுராணம் மாணிக்க வாசகர் அருளியது படித்து பாருங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். இது வியாழக்கிழமைக்கு. வெள்ளிக்கிழமை உங்கள் 2 பேருக்கும் வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். மந்திரம் சிலது சொல்லணும். ஓம் கூரத்தாழ்வாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, அருணாச்சலமே போற்றி. அருணன்னா சகப்பு, அசலம்னா அசையாதது. சகப்பு மலை எது? திருவண்ணாமலை. அருணாமலை தான் திருவண்ணாமலையாக மாறிச்சு பேர் சொல்லி சொல்லி. அதை ஞாபகம் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படிங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. வெள்ளிக்கிழமை இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க.
நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இருக்குது. வியாழன் வெள்ளி 2 நாளும் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நிதானமான புத்தி, வீண் செலவு கிடையாது, பண வரவு இருக்குது. 2 நாளும் சிறப்புங்க. ஒரே வார்த்தை. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வியாழன். 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம் வெள்ளி. நீங்கள் அதிர்ஷ்டசாலியான ராசிகள் இந்த 2 நாளைக்கு. ஏன்னா இந்த 2 நாளில் நிறைய ராசிகளுக்கு நல்லா இல்லை. ஏன்னா திதி, யோகம், கரணம் இதிலெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. முகூர்த்த நாள் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 2 நாளும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அதனால் வழிபாடு பண்ணணும். ஏன்? திருஷ்டி இருக்குல்ல. அப்புறம் இந்த காலத்தில் வயிற்றெரிச்சல் பெரிய பிரச்சனை. சார் அல்சர் தானே சார் சொல்கிறீங்க? அல்சர் அந்த வியாதி இல்லை. ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா கிளிகளுக்கே பிடிக்கிறது இல்லை. ஆம், அதனால் வழிபாடு பண்ண 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். சேஷாத்ரி சுவாமிகள் எங்கே இருக்கார், என்ன தங்க கைன்னு ஒரு புக் எழுதியிருக்கார் பாலகுமாரன், படித்து பாருங்கள். திருவண்ணாமலை மகானவர். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமி, ரமணர், யோகிராம் சூரத்குமார், இந்த 3 பேரும் தான் பெரிய ஆட்கள். இதெல்லாம் சொல்லுங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, அதில் காசு பார்க்காது. எல்லாம் செஞ்சீங்கன்னா கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்களுக்கு தட்டில் நல்ல காணிக்கை போடுங்க. காசு போடாதீங்க, பணம் போடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. காசு நீ தரியான்னு எங்களை கேட்காதீங்க, நீங்கள் தான் தரணும். சொல்ல தானே முடியும். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வேகம் அதிகம், அவசரம் அதிகம். ஆனால் அது முன்னாடி தெரியாது. சுறுசுறுப்புன்னு நினச்சி ஏமாந்து போயிடுவீங்க. ஆமாம், அதனால் பொறுமை. கையிற்ற அரவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுமை பித்தன் எழுதிய பிரபலமான கதைன்னு சொல்லாதீங்க. கயிறா நாகமா தெரியாது ராத்திரியில் பார்த்தா. அதனால தான் அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு சரியாக பண்ண முடியல இந்த 2 நாளும். அதனால் பிரார்த்தனை பண்ணணும். அனுகூலமான எண் 3, தெற்கு மஞ்சள், வியாழன். 2 வடக்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடுங்க. ஓம் சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, சண்டிகேஸ்வரரே போற்றி, கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்த்தே தீருவீங்க. உறுதி. அவ்வளோதான். ஆமாம், பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி இந்த 2 நாளும் பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும் உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். குரு உதவியாக இருக்கிறார். 7ஆம் இடத்து குரு மே மாதம் நடுவில் வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவார். சந்திரனும் உதவி செய்கிறார். உங்கள் புத்தி தெளிவாக இருக்குது, கலக்கிறீங்க. நல்லது, பெருந்தன்மை ஜெயிக்கும், புத்தி உரிமை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள். வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கோபம் அதிகம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். வியாழக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிவபெருமான் கோயிலில் சண்டிகேஸ்வரருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. கட்டாயம் சிவபுராணம் மாணிக்க வாசகர் அருளியது படித்து பாருங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். இது வியாழக்கிழமைக்கு. வெள்ளிக்கிழமை உங்கள் 2 பேருக்கும் வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். மந்திரம் சிலது சொல்லணும்.
ஓம் கூரத்தாழ்வாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, அருணாச்சலமே போற்றி. அருணன்னா சகப்பு, அசலம்னா அசையாதது, சகப்பு மலை எது? திருவண்ணாமலை. அருணாமலை தான் திருவண்ணாமலையாக மாறிச்சு பேர் சொல்லி சொல்லி. அதை ஞாபகம் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படிங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க வெள்ளிக்கிழமை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர். வெற்றி உயர்வு சந்தோஷம். சந்திராஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் நல்ல நாளாக இருக்கிறது. சந்தோஷம், வெற்றி. அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்லா இருக்குது, புத்தி தெளிவாக இருக்குது, மனசு திடமாக இருக்குது, வெற்றி. குரு உதவியாக இல்லை, அதுக்கு சில பரிகாரங்களை சொல்கிறோம். மொத்தத்தில் நல்ல நாட்கள் 2 நாளுமே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை மஞ்சள், வியாழன். 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை, வெள்ளி. நீங்கள் அதிர்ஷ்டசாலியான ராசிகள் இந்த 2 நாளைக்கு. ஏன்னா இந்த 2 நாளில் நிறைய ராசிகளுக்கு நல்லா இல்லை. ஏன்னா திதி, யோகம், கரணம் இதிலெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. முகூர்த்த நாள் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 2 நாளும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அதனால் வழிபாடு பண்ணணும். ஏன், திருஷ்டி இருக்குல்ல. அப்புறம் இந்த காலத்தில் வயிற்றெரிச்சல் பெரிய பிரச்சனை. சார் அல்சர் தானே சார் சொல்கிறீங்க? அல்சர் அந்த வியாதி இல்லை. ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா கிளிகளுக்கே பிடிக்கிறது இல்லை. ஆம், அதனால் வழிபாடு பண்ணணும். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். சேஷாத்ரி சுவாமிகள் எங்கே இருக்கார், என்ன தங்க கைன்னு ஒரு புக் எழுதியிருக்கார் பாலகுமாரன், படித்து பாருங்கள். திருவண்ணாமலை மகானவர். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமி, ரமணர், யோகிராம் சூரத்குமார், இந்த 3 பேரும் தான் பெரிய ஆட்கள். இதெல்லாம் சொல்லுங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, அதில் காசு பார்க்காது. எல்லாம் செஞ்சீங்கன்னா கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்களுக்கு தட்டில் நல்ல காணிக்கை போடுங்க. காசு போடாதீங்க, பணம் போடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. காசு நீ தர்றியான்னு எங்களை கேட்காதீங்க, நீங்கள் தான் தரணும். சொல்ல தானே முடியும். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். வியாழன் வெள்ளி 2 நாளுமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். நல்ல நாளாக இல்லை அப்படிங்கிறதுனால ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சார் சதயத்துக்கா, பூரட்டாதிக்கா, அவிட்டத்துக்கா, எந்த நட்சத்திரத்துக்கு என்னைக்கு காலண்டரில் ஒரு நட்சத்திரத்துக்கு 1 நாள்னு போட்டிருக்கேன். நாங்கள் அதை ஒத்துக்கலை. 3 நட்சத்திரத்துக்கும் வியாழன் வெள்ளி 2 நாளும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. எங்கள் கருத்து இதுதான். நீங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கோங்க. சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. 2 நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடுங்க. ஓம் சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி, சண்டிகேஸ்வரரே போற்றி, கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி, ராமானுஜரே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்த்தே தீருவீங்க. உறுதி. அவ்வளோதான். ஆமாம். ராகவன் எழுதியிருக்கிற பொலிக ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி இந்த 2 நாளும் பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. தோல்வி வராது, கெட்டது தடுக்கப்படும். உறுதி. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர், பிரமாதம். கலக்கிறீங்க, சந்தோஷம். நல்லா நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். மனசு புத்தி தெளிவாக இருக்குது. கலக்கிறீங்க, நல்லா நாளாக இருக்கும். வெற்றி உண்டு, உயர்வு உண்டு, நல்லது. அப்புறம் என்னங்க, கலக்குங்க. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். எதிரிகளை கூட மன்னிச்சு விடுறது உங்களோட குணம், அது ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். கோபமும் இன்றைக்கி இருக்காது, நல்லா இருக்கு.
அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன். 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி. நீங்கள் அதிர்ஷ்டசாலியான ராசிகள் இந்த 2 நாளைக்கு. ஏன்னா இந்த 2 நாளில் நிறைய ராசிகளுக்கு நல்லா இல்லை. ஏன்னா திதி யோகம் கரணம் இதிலெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. முகூர்த்த நாள் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 2 நாளும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அதனால் வழிபாடு பண்ணணும். ஏன் திருஷ்டி இருக்குல்ல. அப்புறம் இந்த காலத்தில் வயிற்றெரிச்சல் பெரிய பிரச்சனை. சார் அல்சர் தானே சார் சொல்கிறீங்க? அல்சர் அந்த வியாதி இல்லை. ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா பருந்துக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தா கிளிகளுக்கே பிடிக்கிறது இல்லை. ஆம், அதனால் வழிபாடு பண்ண 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி, சேஷாத்ரி சுவாமிகளே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். சேஷாத்ரி சுவாமிகள் எங்கே இருக்கார், என்ன தங்க கைன்னு ஒரு புக் எழுதியிருக்கார் பாலகுமாரன், படித்து பாருங்கள். திருவண்ணாமலை மகானவர். திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமி, ரமணர், யோகிராம் சூரத்குமார், இந்த 3 பேரும் தான் பெரிய ஆட்கள். இதெல்லாம் சொல்லுங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, அதில் காசு பார்க்காது. எல்லாம் செஞ்சீங்கன்னா கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்களுக்கு தட்டில் நல்ல காணிக்கை போடுங்க. காசு போடாதீங்க, பணம் போடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. காசு நீ தர்றியான்னு எங்களை கேட்காதீங்க, நீங்கள் தான் தரணும். சொல்ல தானே முடியும். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.